வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்போதும் சொல்லதான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய தசா புத்தி அந்தரங்களை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ அதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷ ராசி. ஸோ மேஷ ராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களது ராசி அதிபதி வந்து 10ல் இருக்காருங்க, அது உச்சமாக இருக்கிறது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகுதுங்க. ஸோ சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து சந்திரன் வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது நிறைய ஒரு சுபத்துவமான நல்ல பலன்களை கண்டிப்பாக, ஏன்னா வந்து ஒரு 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேந்திராதிபதியுடைய ஒரு விஷயங்கள் வந்து ஈடுபாடு ஒருவரை வரதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்குது, அதோடைய நட்சத்திராதிபதி கேந்திரத்தில் இருக்குது, எல்லாமே வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்கிறது வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ இது வந்து யாரெல்லாம் ஆனால் என்ன ஒரு சிக்கல்னா இதில் வந்து 8ஆம் அதிபதியாகவும் அதே செவ்வாய் வருகிறாருங்க. ஸோ அது வந்து மேஷத்துலேருந்து 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக, ஏதாச்சும் வந்து ஏடாவிடமாக பேசுகிறது, கொஞ்சம் நெகட்டிவிட்டியான விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தாயார் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் பலன்களை பொறுத்தவரை. பட் நமக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகிற விஷயங்கள் கொஞ்சம் இருக்குன்றதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும். தொழிலில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாகிறது செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 2ஆம் அதிபதியான சுக்கிரன், 2ஆம் அதிபதி சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10லே இருக்கிறார். ஸோ 2, 7, 10 சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு அடுத்தது வந்து 11ல் வரும்போது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் பொண்ணு பார்க்குறது, ஒரு வரன் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறனால இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு தொழில் முனைவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் தாயார் மற்றும் மனைவியோட வந்து கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சிறப்பான விஷயம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும், சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அது ஒரு 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா விட்ட நட்சத்திரத்தில் செவ்வாயுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 10ல் இருக்குங்க. ஸோ 3, 6, 10 தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதாவது என்னென்னா இந்த 3, 8 சம்மந்தப்பட்டாலே கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷன் ஆகி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். ஏன்னா நடைமுறையில் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் நிறையா ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இது வந்து மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் வேலை விஷயங்களில் வந்து ஏதாச்சும் வாக்கு கொடுக்கும்போதோ, ஏதாவது புதிய அக்ரிமெண்ட்டோ புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது 1க்கு 10 வாட்டி வந்து படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் கடன்கள் ஏதாச்சும் வந்து நீங்கள் வாங்க போனீங்கன்னா ஸோ அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துங்க. ஏன்னா உள்ளூட ஏதாச்சும் வந்து சொருவலாம். ஸோ உள்ளூரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலையை விட்டு கொடுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கும். மற்றவங்களாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பாக திங்கள் செவ்வாயில் வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இதெல்லாம் வந்து யாருன்னா மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வாரத்தின் திங்கள் செவ்வாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதன் வியாழனில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக, குழந்தைகள் வளர்ச்சிலாம் ரொம்ப அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வாரத்தின் இறுதி பகுதியில் வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஒரு இடர்பாடு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள், நிறைய கேள்விகள் கேட்பாங்க. கடைசியில் வந்து வெள்ளி சனியில் வந்து வேலை செய்கிற இடங்கள் வந்து சின்னதாக ஒரு புத்தி தடிமாற்றமோ ஒரு நிறைய கேள்வி கணைகளுக்கு நடுவில் வந்து உட்கார மாதிரி சூழ்நிலையில் ஏற்படலாம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் தான் மேஜராக நடக்கும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் வந்து வெள்ளி சனியில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு தலைவலியோ காய்ச்சலோ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் தாயாருக்கு ஏற்படும். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருந்து ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களாம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள், குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளோட வெற்றி எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்களை வந்து வெற்றிகள் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா சூரியன் போகிறது வந்து
இப்போது வந்து பார்த்திங்கன்னா சதயம், ஸோ ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ குழந்தைகள் வந்து கொஞ்சம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் நல்ல லாபகரமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியோடும் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான புதன், ஸோ 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்குது. ஸோ அது வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதை விட்ட நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் நடைமுறையில் வந்து நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போக மற்றவங்க வந்து ஏதாச்சும் தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதனால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்னா மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடப்பதற்கான நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல பலன்களை கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் திருவோணத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கு சார்ந்த விஷயம் ரொம்ப சுபத்தன்மை நிறைஞ்சதாக ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம்தான். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு மாதங்களில் வந்து அது முடிவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி செவ்வாய் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தாயார் சார்ந்த உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கும். தாயாருக்கும் உங்கள் மாமியாருக்கும் வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக, இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் மேஷ லக்னமாகிறது செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும் அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்க அதை பற்றி கவலையே கிடையாது. 9ஆம் அதிபதியான குரு, ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் பரணி நட்சத்திரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்போது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 9, 12 சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து அலையிற மாதிரியான விஷயங்கள், பணம் திரட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் சுக்கிரன் வந்து 2 என்பது சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக வீட்டில் நடப்பதற்கும் அதற்கான விஷயங்கள், அதுக்கான பொருளாதார ரீதியை வந்து நம்ம வந்து வளப்படுத்திக்கிறதுக்காகவும் அதை வந்து பண ரொட்டேஷன் இல்லை ஒரு நகை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து நம்ம கொஞ்சம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கண்டிப்பாக அதற்கான விஷயங்கள் இருக்கும். அதற்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி 11ல், ஸோ 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இதில் வந்து ஒரே ப்ராப்ளம் என்னென்னா சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வராதுன்ற லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு அந்த வந்து கொஞ்சம் அது என்ன சொல்கிறது உடனே கிடைக்காம கொஞ்சம் தள்ளி கிடைக்கும், அவ்வளோதான், வேறோடு கிடையாது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், அதை வந்து தவிர்க்க முடியாது. மற்றபடி 12ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கிறது வந்து சுப நிகழ்ச்சிகள், சுப செலவுகள், வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, வெளியூர் பிரயாணங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் செலவு பண்ணுறது தான் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு. யாரெல்லாம் வந்து மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கான செலவுகள் கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்பா சார்ந்த விஷயங்களுக்கும் எதுக்கும் சின்னதாக ஒரு செலவு செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 12ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு இருக்குது. அது புதனுடைய சாரத்தில் போகும்போது வெளிநாட்டில் தங்குறது, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிருக்கோம், இல்லை ஒரு வெளி மாநிலங்களுக்கு வந்து வேலைகளுக்கு வந்து மாற்றுறதுக்காக எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாரெல்லாம் மேஷ லக்னமாக இருக்குது ராகு தசாபுத்தி அதனால் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து இறைவன் வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்ம வந்து எப்போதுமே சொல்லிக்கிற ஒரு விஷயம், சார் ஸ்டார் இல்லை சார், நம்மலாம் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இல்லை, நம்மலாம் வந்து சாதாரண மனிதன் நிறைய பேர் சொல்லியிருப்போம். பட் என்னை பொறுத்தவரை ஏன் இந்த மனிதருக்குள்ளே இவ்வளோ ஏற்றத்தாழ்வு? இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா ரஜினிகாந்த் வந்து சொல்கிறாங்க, ரஜினிகாந்த் பிறந்த டைமில் வந்து ஏகப்பட்ட குழந்தைகள் பிறந்தது, ஏன் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ஒரு ஸ்டார் வரல? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து நிறைய கஷ்டங்களோடையும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க சில பேர். ஸோ ஏன் இந்த ஒரு பிரிவு, ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிறந்த நேரம். ஸோ பிறந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் இருக்கலாம். அதே காலகட்டத்தில் வந்து நிறைய குழந்தைகள் பாருங்கள் ஹெரிட்டரினா அவங்களுடைய வம்சாவழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்களை விதைச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து கருவாகி ஒரு குழந்தையாக பிறக்கும்போது அது அதிர்ஷ்டமான குழந்தையாக பிறகுது நம்பர் 1. 2வது வந்து யோகங்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்துரும். ஸோ அதுதான் வந்து அவனோட முயற்சியையும் விஷனையும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதே வந்து அந்த யோகங்கள் வந்து அந்த ஹெரிட்டரி டிஃபால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாத்தாவோ முப்பாட்டனாவோ வந்து ஒரு பெரிய ஸ்டார்டமாவோ பெரிய லெவலாக வரணுங்கிற ஏக்கத்தோடு இறந்துருப்பான். ஸோ அவனுடைய ஜெனட்டிக்கில் வந்து அடுத்த லெவலில் வந்து ஒரு ரஜினிகாந்தாவோ கமலஹாசனோ வரதுக்கான அந்த வெறி வந்து மேலே வந்துடுது. ஸோ இவ்வளோதான வழியை. மற்றபடி வந்து ஜாதகங்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா யோகமான ஜாதகங்கள், இதுதான் சொல்லப்போனால் இளையராஜா. ஸோ இளையராஜா பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகள்
வந்து கொடி கட்டி பிறந்தால் எல்லாம் காலில் விழுந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ரஜினிகாந்த் சார் பார்க்கட்டும், நம்ம கமலஹாசன் சாராக இருக்கட்டும், எல்லோருக்குமே வந்து இந்த ஸ்டார்டம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து ஒரு 70+ இருக்கிற ரஜினிகாந்த் சாரோடைய சேலரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வாங்குறானாலும் அதுக்கான ஒரு ஸ்டார். அது எப்படி வருது அந்த ஸ்டார்ஸுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து மேஜராக வந்து கிரகங்கள் வந்து தசான் புத்தி அந்தரங்கள் நடத்தும் போது நட்சத்திரங்கள் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுங்க. யோகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அந்த நட்சத்திரங்களே வந்து ஒரு மேஜராக ஒரு ப்ளே பண்ணுது. ஸோ சில பேருக்கு வந்து அவயோக நட்சத்திரங்கள், அவயோகம்னா ஒரு 6, 8, 12 நட்சத்திரங்கள் வந்து உப நட்சத்திரமாக வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ராங் கான்செப்டில் வந்து அந்த குழந்தைகள் போகிறதும் அது கஷ்டப்படுறதும் வந்து இயற்கையாகிடுது. அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து நல்லா யோகமான ஒரு திசைகள், அந்த திசையே வந்து ஒன்றுமே இருக்காது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா திசை சாதாரணமாக இருக்கும், பட் நட்சத்திரங்கள் வந்து நல்ல யோகமான ஒரு நட்சத்திரங்கள் அந்த கிரகங்கள் அமைஞ்சிரும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து கொண்டு போகிறது தான் இது முக்கியமான விஷயம். மற்றபடி வந்து அந்த திசை வருது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த கோச்சாரத்தில் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கணும். ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. ஸோ இவங்களுடைய ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு 2-3 ஸ்டார் வந்து பக்காவாக உட்காந்துருங்க. ஸோ அது அவங்களெல்லாம் வந்து கையிலே பிடிக்க முடியாது. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள் வந்து கொடி கட்டி பறக்குது, 40 ஆண்டுகள் கொடி கட்டி பறக்கலாம் வந்து இந்த ஸ்டார்ஸை வச்சு தானே அப்படியே. மற்றபடி வந்து தசாபுத்திகள்லாம் வந்து அடுத்த லெவல். பட் ஹெரிட்டரியும் ஒரு காரணம் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ ரஜினிகாந்த் வந்து பிறந்த டைமில் வந்து நிறைய குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்தந்த லெவலில் வந்து அதோடைய எய்மில் வந்து இவர் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா அந்த குழந்தைகள் வந்து ஒரு 10,000 ரூபாயில் சக்ஸஸாக இருக்குன்றதான் விஷயம். மற்றபடி சக்ஸஸாக இல்லைன்றது வந்து சொல்லவே முடியாது. பட் அந்த உபநட்சத்திரங்களும் நட்சத்திரங்களும் வந்து இதில் ப்ளே பண்ணும். இதில் வந்து 10 செகண்டில் வந்து ஒரு உபநட்சத்திரம் மாறுங்க. ஸோ 10 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து உபநட்சத்திரம் மாறும். நட்சத்திரங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் மாறும். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து விளையாடுறது தான் இந்த விளையாட்டே. ஸோ எல்லாமே இருந்தாலும் கோச்சாரம் கரெக்டாக வந்துன்னா சூப்பராக ஒர்க் ஆகுன்றது உண்மையான. ஸோ யோகங்கள் இப்படி தான் வேலை செய்யுதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் வந்து எல்லாத்தோட பெரிய விஷயம் என்ன தான் யோகங்கள் இருந்தாலும் நம்ம முயற்சி பெருசாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து பெரிய யோகங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பிரியாணி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஓடினீங்கன்னா அந்த பிரியாணி கிடைச்சாலே அது பெரிய யோகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு 1000 கோடி 100 கோடி அப்படி பின்னாடி போகும்போது அது பின்னாடி ஓடும்போது உங்களுக்கு அந்த பெரிய பணமோ பெரிய விஷயமோ கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த யோக திசை வரும்போது அந்த 100 கோடியை கொடுக்க போகுது. இல்லைங்க எனக்கு வந்து இன்றைக்கி வந்து 10,000 ரூபா போதும், எனக்கு ஒரு பிரியாணி டெய்லி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பிரியாணி கிடைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக மாறிடும். ஸோ உங்களோட மனசு எதை கேட்குதோ அதை கொடுக்கும். அதுக்கு யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்ய முடியும். ஸோ நீங்கள் கேட்குறதே பெரிதினும் பெரிதுகள் தான் சொல்லணும் முடிய. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரக்சரை பெருசாகிடுங்க. எத்தனை பேர் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க ஒரு பெரிய எய்மோடு இருக்கீங்க, என்னை எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். நம்ம எல்லை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். காரணம் இல்லை, உங்களுக்குள்ளே ஒரு எல்லையை வகுத்துப்பீங்க. ஸோ இது இருந்தால் போதும்னு. அப்படி இல்லாமல் நல்லா பெருசாக எய்ம் பண்ணுங்கள். பெரிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கு பிரார்த்தனை அவசியம். ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணி பெரிய லெவலில் வரணும்னு சொல்லி நீங்கள் கனவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கான முயற்சியில் எடுங்க. அப்படி வந்து யோகங்கள் வந்து ஸ்டார்ஸே ஒர்க் ஆகலனோட ஒரு பீரியடில் அட்லீஸ்ட் வந்து 3 வருஷமோ 5 வருஷமோ உங்களை ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் உட்கார வச்சுருங்கிறதுல எந்தவித மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.